மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த முதல் போட்ட அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு ஆதவ அர்ஜுனா, அந்த லாட்டரி மருமகன் ஆதவ அர்ஜுனா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுலேருந்து அவருடைய தோரணம் மட்டும் தனியாக தெரியுது. அதாவது அகம்பாவம் ஆணவம் இதெல்லாம் உச்சத்துக்கு போய் ஒரு எல்லையை தாண்டி போயிருக்காருன்னு தோணுது. அதனால் வாயில் அவர் இஷ்டத்துக்கு வார்த்தைகளை விடுறாரு. அதுவே அவருடைய பதவிக்கு ஆபத்தாக போய் முடிவுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் மிக முக்கியமாக இன்று ஒரு விஷயத்தை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. அதன் அடிப்படையில் நாளை அவசர வழக்காக அது உச்சநீதிமன்றம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த விதமாக உச்சநீதிமன்றம் எதனால் அந்த விஷயத்தை எடுத்தாங்க, அதன் விளைவாக என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, உண்மையே ஆதவ அர்ஜுனா என்ன நினைச்சு பண்ணிட்டு இருக்காரு, இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, எதற்காக உச்சநீதிமன்றம் இந்த அவசர வழக்கை எடுக்குது, அது என்ன அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா சமீபத்தில் ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி மேடையில் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, கரூரில் நடந்த சம்பவம் இருக்கு, சும்மா 41 பேர் இறந்து போனாங்க இல்லையா, அந்த 41 பேர் இறந்து போனதுக்கு நேரடி காரணம் அன்றைய தேர்தலில் முதலமைச்சராக இருக்க எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தான். அவருடைய ஆணையின் படியில் தான் காவல்துறையினர் கொன்று குவித்தார்கள். இப்படி ஸ்டேட்மெண்ட்டை டிக்ளேர் பண்ணுறாரு. அதாவது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, இல்லாட்டி அப்படியா நான் குற்றச்சாட்டு பண்ணுறேன் அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. இது 2 ஸ்டேட்மெண்ட் வேறு. அதில் என்ன சொல்கிறார், டிக்ளேர் பண்ணுறாரு, அதாவது உறுதிப்படுத்துறாரு அவரை. அப்போ உறுதிப்படுத்துறேன்னா உங்களோட ஆதாரம் எங்க? இதை எதிர்த்து தான் உச்சநீதிமன்றம் அந்த விஷயத்தை கையில் எடுத்து அதை அவசர வழக்காக பார்க்க தயார்னு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த வழக்கு யார் கையில் இருக்குது அப்படின்னா சிபிஐ கையில் இருக்குது. கரூரில் பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கு அப்புறம் சிபிஐக்கு மாற்றப்பட்டது. சிபிஐயில் உச்சநீதிமன்றத்துடைய நேரடி பார்வையில் இது விசாரணையில் இருக்குது. இப்படி உச்சநீதிமன்றத்தில் விசாரணை இருக்கக்கூடிய ஒரு வழக்கு எடுத்து நம்ம பேசுகிறதே தப்பு. ஏன்னா அதனுடைய போக்கை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சாதாரண மனிதரை எடுத்து விவாதம் பண்ணி பேசக்கூடாதுன்னா, இங்கே அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் அந்த இடத்துல குதிரை பேரம் நடக்குது அப்படின்ற ஒரு இடத்துல இவர் அந்த சம்பவம் சம்பந்தமாக ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணுறார். ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக முன்னாள் முதல்வராக இருந்த எம்.கே. ஸ்டாலின் தான் காரணம், அவரோட ஆணையின் கீழே தான் காவல்துறை இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அது விசாரணையின் போக்க பாதிக்க வல்லது. இதை தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி சில பேர் ஆன்லைனில் வாத விவாதம் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், நான் குற்றச்சாட்டாகவே வைக்கிறேன், ஆதவ அர்ஜுனா இதை தெரிஞ்சே தான் பண்ணுறாரு. அது எதனால் தெரிஞ்சே பண்ணுறாரு அப்படின்னா, முதலாவது நீங்கள் அதுலேருந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போங்க. கரூர்லேருந்து அதிமுக எம்எல்ஏ, ஒரே ஒரு எம்எல்ஏ யார், விஜயபாஸ்கர். எம்ஆர் விஜயபாஸ்கர் விஜய் கட்சியில் சேர போகிறார். அது செய்தி வர ஆரம்பிச்சு, இப்போ சேர்ந்துட்டார். இந்த பகுதியில் வெற்றி பெற்றாகணும். அதே நேரம் ஏன்னா இதில் வெற்றி பெற்றாதான் கரூர் விவகாரம் இல்லையா, அதை மறந்து மக்கள் நம்ம ஆதரிக்கிறான்ற ஒரு தோற்றத்தை விஜயால் உருவாக்க முடியும் அப்படின்னு அவர் நம்புறாரு. ஏன்னா கரூரில் தோத்துட்டோம், விடக்கூடாது, அதை வெற்றி பெறணும். இரண்டாவது என்ன அப்படின்னா, அவங்க ஒரு விஷயத்தை கசிய விட்டாங்க. செய்திகள் கூட அப்போ வெளியே ஒளிபரப்பலாம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, கரூரில் இறந்து போன 41 பேர் இருக்காங்களே, அவங்க எல்லா பேருக்குமே அரசு வேலை அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. அது லீக் ஆச்சு. அதுக்கடுத்து சில நாட்களே இவர் என்ன சொல்கிறாரு, கரூர் சம்பவத்துக்கு எம்.கே. ஸ்டாலின் தான் காரணம், அவரோட தூண்டுதல் பேர் தான் காவல்துறையினர் அதை செஞ்சு முடித்தாங்க. அதோட சேர்த்து ஒன்று சொல்லுவார், அது என்னன்னா, பழி தீர்க்காம விட மாட்டோம். இந்த சினிமா வசனம்லாம் பார்த்து இது எல்லாத்தையும் அப்படி சேர்த்துன்னு வச்சுக்கோங்க. கரூர் விவகாரத்தில் சிபிஐ எப்படி அக்கக்கா பிரிக்கிறாங்க அப்படின்னா, காவல்துறை அது அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தால காவல்துறை, கலெக்டரு, டிஎஸ்பி, அந்த இடத்துல இருந்த பொறுப்பில் இருந்த காவல்துறையினர் மற்ற எல்லா பேர் இவங்களை கூப்பிட்டு தனி விசாரணை முடிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கத்து அங்கே இறந்து போனாங்க இல்லையா, அவங்களுடைய உடல் பரிசோதனை செய்யப்பட்ட நபர்களுக்கு அந்த விஷயங்கள், அதோட உறவினர்கள், மிக முக்கியமாக அங்கே தப்பிச்சிருப்பாங்களே, உயிருக்கு போராடி தப்பிச்சு வெளியே வந்தாங்களே அவங்க, அங்கே இருந்த சாட்சிகள், இவங்கள்ட்ட விசாரணை முடிச்சிருக்காங்க. மூன்றாவது என்ன அப்படின்னா, அந்த கரூர் விஷயம் நடந்துச்சு இல்லையா, அந்த சாலை அருகே இருக்கக்கூடிய வீடுகள் இருக்கு இல்லையா, இது சம்மந்தமாக மொத்தமாக வச்சு ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. அங்கே விசாரணை முடிச்சிருக்காங்க. இவங்க எல்லா பேரும் இருக்கு இல்லையா, இவங்க விசாரணை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முடிவுக்கு வரணும். இதில் மிக முக்கியமான ஆள் கடைசியாக இருக்கிறது பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஆளுங்கட்சியினுடைய விஷயம் என்ன, அதில் சம்மந்தப்பட்ட இந்த டிவிக்கு எது விஜய் அவருடைய கட்சி இருக்கு இல்லையா, இந்த நபர்கள் என்ன, இவங்களுடைய குற்றச்சாட்டு என்ன, அவங்களுடைய குற்றச்சாட்டு என்ன, இவங்களையும் விசாரணை முடிச்சிருக்காங்க. அந்த விசாரணையில் தான் விஜய் அவர்கள் 3 முறை டெல்லி போயிட்டு வந்தார். ஆதவ அர்ஜுனா விசாரிச்சிருக்காங்க, புஷி ஆனதை விசாரிச்சிருக்காங்க, நிர்மல்குமாரை விசாரிச்சிருக்காங்க. அதோட சேர்த்து அவருடைய மாவட்ட செயலாளர் மதியழகன் நினைக்கிறேன், அவரை விசாரிச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த சாட்சிகள் இருக்குல்ல, கண்ணால் பார்த்த சாட்சிகள், அங்கே உயிருக்கு தப்பிச்சு வெளியே இருப்பாங்க, அந்த சாட்சிகளில் மிக முக்கியமான சில குற்றச்சாட்டுகள் இருக்கு. அது என்ன அப்படின்னா, கூட்ட நெரிசல் எப்போ உருவானதை நீங்கள் கவனிச்சிங்க, எப்போ இருந்து நீங்கள் அங்கே இருந்தீங்க, அங்கே இருக்கும்போது உங்களுக்கு போதுமான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டதா,
நீங்கள் இது ஒரு ஆபத்தான நிலைமைக்கு போகுதுன்றதை எப்போ உணர்ந்தீங்க? அந்த ஆபத்தான நிலைமைக்கு போனதுக்கப்புறம் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? அங்கே தப்பிக்கும் போது உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யார் இருந்தா? அங்கே தப்பிக்கிற நிலைமை தான் இருந்துச்சா, இல்லாட்டி இந்த மாதிரி சூழல் வந்தால் கூட்ட நெரிசலிருந்து வெளியே போகிறதுக்கு போதுமான உங்களுக்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்ததா? இதையெல்லாம் சிபிஐ அடுத்தடுத்த கேள்வியெல்லாம் வைக்கிறாங்க. இதில் தான் மிக முக்கியமான உண்மை வருது, இது எல்லாத்துக்குமே நோ, அதாவது எதுவுமே செய்யப்படலை. அப்போ இந்த குற்றச்சாட்டு யார் மீது போகணும்? காவல்துறையின் மீதா, இல்லாட்டி இந்த நிகழ்ச்சியை நடத்திய தமிழக வெற்றி கழகத்தின் மீதா? இது அடுத்த கேள்வி. ஆனால் விசாரணையில் ஒரு விஷயம் தெளிவாக வருது, கூட்டம் அதிகமாக காலையிலேருந்து கூட ஆரம்பிச்சு அவங்க எல்லா பேருக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜய் 3 மணி 4 மணிக்கு வந்துடுவார்னு. ஆனால் அதோட சேர்த்து விஜய் வரும்போது ஒரு கூட்டம் சேர்ந்தே தான் உள்ளே வந்திருக்கு. அவங்க உள்ளே வரும்போது கூட்ட நெரிசல் அதிகமாயிருக்கு. அதுக்காக கத்தி கதறி இருக்காங்க, அது யாருக்கும் கேட்கவே இல்லை, யாரும் கேட்குற நிலைமையில் இல்லை. இது மாதிரி ஒரு விபத்து ஏற்படும் சூழல்னா அங்கே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண நபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கிடையாது, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களே கிடையாது. இதில் அவங்களாவே உயிரை வந்தவங்கள அவங்கள ஹெல்ப் பண்ணி உயிரில் தப்பிச்சிருக்காங்க, அதாவது உயிர் போகாமல் தப்பிச்சிருக்காங்க. தவிர இந்த நிகழ்ச்சியை நடத்தி ஏற்பாடு பண்ண எந்த நபரும் அங்கே கிடையாது. இது பெரும்பாலான நபரோட வாக்குறுதி, இது பெரும்பாலான நபருடைய வாக்குமூலமாக இருக்குது நமக்கு தெரிஞ்சு. அப்போ இந்த வாக்குமூலம் யாருக்கு எதிராக திரும்பும் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக. மீண்டும் சொல்கிறேன், இந்த இடத்துல இந்த கட்சி 41 பேர் வந்து திட்டமிடுச்சு இல்லை, அவர் நினச்சாரு. இது விபத்தாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு கார் ஓட்டு போகிறீங்க, ஒரு நார்மலாக விபத்தானால் கூட நீங்கள் அதுக்கான வழக்கில் எதிர்கொள்ளணும். நீங்கள் ஓவர் ஸ்பீடாக ஓட்டி கொண்டு திமிரில் இடிச்சுன்னு வச்சுக்கோங்க, நிச்சயம் உங்கள் மீது பெரிய வழக்கை விழுகும், கிரிமினல் வழக்கை விழுகும். இது நடந்திருக்கு அதே மாதிரி தான். இது விபத்து மட்டும் கிடையாது, இவங்க அஜாக்கிரதையோடு சேர்த்து கொடூரமான திட்டமிடல் இருக்கு இல்லையா, அதுவும் சேர்ந்து தான் இந்த 41 உயிர் போயிருக்கு. எனவே இது நேரடியாக யார் குற்றவாளிகளாக நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தமிழக வெற்றி கழகத்தினர். அதில் மிக முக்கியமாக A1 A2 A3 வரிசையாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த், மாவட்ட செயலாளர் அது மதியழகன், அதுக்கப்புறம் விஜய் அவர்களையும் விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க, அவர் பேர் வரல, நிர்மல்குமார். இவங்க எல்லாரும் ஏன்னா அங்கே தலைமறை ஆகிட்டாங்க. இன்னைக்கு சுத்தலாம், அன்னைக்கு தலைமறை வரப்போ எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியும். அங்கேருந்து நீதிமன்றத்தில் ஒரு கூத்து நடந்துச்சு. அது என்ன பண்ண, விஜய் தரப்பே இல்லை, அவர் மீது குற்றச்சாட்டுகள் அடிக்கிட்டே இருந்தாங்க நீதிமன்றத்தில். அப்போ நாங்கள் தான் சொன்னோம், வாதமாக பிரதிவாதமாக 2 பேருமே இருக்கணும், வாதி பிரதிவாதி. விஜய் தரப்பே இல்லாமல் எப்படி குற்றச்சாட்டுகள் முன் வைக்கிறீங்க? இது யார் தவறு செஞ்சான்றதை கண்டுபிடிக்கணும் விசாரணையில். ஆனால் அதற்கு முன்பாகவே இவர் தான் குற்றச்சாட்டு பண்ணான்னு சொல்லிட்டு எழுதாதீங்க அப்படின்னு விஜய்க்கு ஆதரவாக நம்ம குரல் கொடுத்தோம். எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இவங்க செய்கிறது அதே தான். அவங்க அதிகாரத்தை போயிட்டு இதை பண்ண முயற்சி பண்ணாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சுன்னா, இவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி இதை திமுக தலையில் எழுதிட்டு சாட்சிகளை ஃபுல்லாமே பிறல் சாட்சிகளை மாற்றவும் முயற்சி பண்ணுறாங்க. சாட்சியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன ஆகும் கேளுங்க, சைக்காலஜியில் என்ன ஆகும்? இப்போ இந்த வாக்குமூலம் கொடுத்தாங்களே, இவங்களுக்கு எல்லாமே பழி வாங்கும் அப்படின்னா இந்த பழி வாங்குறதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்று, பாதிக்கப்பட்ட நபர்கள் அரசு வேலை, நமக்கெல்லாம் ஒருவேளை எதிர்த்து பேசினா அரசு வேலை கிடைக்காம போயிருமோ? 2, இதில் சைக்காலஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. 3, மிக முக்கியமானது, இதில் சம்பந்தப்பட்ட சுமார் 10க்கும் மேற்பட்ட 19 நினைக்கிறேன், 19 காவல்துறையினர் வந்த சில நாட்கள்லேயே ஒட்டு மொத்தமாக கூண்டோட பணியிட மாற்றம் பண்ணாங்க, எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதில் 10 இன்ஸ்பெக்டரு, ஹெட் கான்ஸ்டபிள் ஒரு 3 பேரோ 4 பேரோ, கீழே விளக்கக்கூடிய ஒரு 7-8 பேர், அதுக்கப்புறம் எஸ்பி, ஏகப்பட்ட பேர். அது ஒரு கூண்டோட ஒட்டுமொத்தம் இடமாற்றம் பண்ணாங்க. இதில் என்ன செய்தி சொல்ல விரும்புகிறீங்க? ஆளும் கட்சியினர் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அப்போ இந்த ஒட்டுமொத்த விசாரணை கெடுக்கிறதுக்கான வேலையை ஆரம்பத்துலேருந்து விஜய் தரப்பு பண்ணுறாங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுமே ஃபஸ்ட் இடத்துல கூண்டோட மாற்றினீங்க. எதுக்கு பண்ணீங்க? விசாரணை நடத்துறது சிபிஐ போயிடுச்சு. நீ எதுக்கு இவங்களை வச்சு என்ன செய்தி சொல்ல விரும்புகிறீங்க? என்ன செய்தி சொல்ல விரும்புகிறீங்க? முதலாவது. சரி, ரெண்டாவது அவங்களுக்கு அரசு வேலை ஒரு விஷயத்தை லீக் பண்ணி விட்டீங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல் தரமாக ஒரு உதவி கொடுத்தாச்சு. இப்போ விசாரணை இருக்குது. விசாரணை இருக்கும்போது முக்கியமான சாட்சிகள் அவங்களுக்கு ஆளும் தரப்பு, அதுவும் முக்கியமாக குற்றச்சாட்டில் இருக்கக்கூடிய அந்த தரப்பு, நாங்கள் உங்கள் அரசு வேலை கொடுக்குறேன்னா உங்களை எதிர்த்து பேசுவாங்களா? அப்போ நீங்கள் செய்யக்கூடாது. இதை எதிர்த்து எதிர்கட்சிகள் பேச முடியாது பாருங்க. ஏன் மக்களுக்கு கிடைக்கிறது கெடுக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் எதிர்கட்சிகள் அமைதியாக இருக்காங்க. ஆனால் ஒரு நியாயத்தை பேசுங்க. அவங்க சாட்சி, அவங்க ஒரு 4 பேராது ஒரு நியாயமாக நேர்மையாக ஏதாவது சொல்ல வச்சுக்கோங்க. அது இந்த விஜய் அவர்கள் தரப்புக்கு எதிராக போயிடுச்சுன்னா அப்போ அவங்கள அமர்த்துற வேலை தானே இது. இந்த குற்றச்சாட்டு வைக்கலாமா இல்லையா? இது ஏன் செய்கிற? அதுக்கடுத்து ஒரே வாரத்தில் ஒவ்வொரு வாரமும் இதில் அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து ஒரே வாரத்தில் ஆதவ அர்ஜுனா இது செஞ்சதுக்கான திமுக தான்.
எனவே அதை நாங்கள் சும்மா விட மாட்டோம், பழி தீர்க்க விட மாட்டோம். அப்போ திமுகவே பழி வாங்குவான்னு நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படி சராசரி மனுஷன் யோசிப்பால. அப்போ இது எல்லாத்துலேயும் ஒரு அழுத்தத்தை உருவாக்குறீங்க, அந்த விசாரணை ஒட்டுமொத்தமாக கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. இதுதான் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை எடுத்துகிட்டு நீதிமன்றம் போனால், இப்போ விஷயத்துக்கு வரேன், ஆதவ அர்ஜுனா பேசினாரே அது சும்மா விடாது, உச்சநீதிமன்றம் சும்மா விடாது. நம்ம பேசினாலே எகிருன்னு வச்சுக்கவேன். உச்சநீதிமன்றம் கூப்பிட்டு நீ இப்போ டிக்ளேர் பண்ணல ஒரு விஷயத்தை சொன்னேன், அதுக்கு ஆதாரம் இருக்கா, எதன் அடிப்படையில் சொல்கிறேன்? ஓகே, ஒரு கட்சியாக நீ சொன்னாலே தப்பு. இப்போ ஆளும் அமைச்சராக உட்காந்து எந்த தைரியத்தில் சொல்ல கேட்கும்? ஒன்றும் அமைச்சர் பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு வெளியே உட்காந்து சொல்லு, அரசியல் கட்சி நடத்தல அதை வச்சு சொல்லு. அப்போவும் நீ சொல்லவே கூடாது. அமைச்சராக இருக்க நீ சொன்னேன்னா இந்த மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா அர்த்தம் ஆகுமா ஆகாதா? இந்த இடத்துல இன்னொரு வழக்கை நான் அப்படியே ரெஃபர் பண்ணுறேன். அது என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் மேற்கொண்டு அமைச்சராக தொடர்றது இல்லையா, அதுக்கு பெரிய லெவலில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க உச்சநீதிமன்றம். எதனால் எதிர்ப்பு தெரிவித்தாங்க? அவர் மின்சாரத்துறையினுடைய அமைச்சராக இருந்தது, ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுன்னு அந்த அமைச்சராகவே அவர் கொடுத்துட்டாங்க. அதுக்கு நீதிமன்றம் கூப்பிட்டு என்ன சொல்லிச்சு அப்படின்னா, இந்த பாருங்க, நீங்கள் அமைச்சராக தொடரணுமா இல்லை ஃப்ரீடமாக வாழணும் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா பெயில் கேட்டு போயிருந்தார் இப்போ இந்த விஷயத்தில் வச்சுக்கோங்க. அப்போ சொல்லிச்சு எதனால் தொடரக்கூடாது அப்படின்னா, அந்த செய்தித்தாளை உங்களுக்கு காட்டுறேன். எதனால் தொடரக்கூடாதுன்னா, நீங்கள் அதிகாரத்தோடு உட்காடுறீங்க, உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முயற்சி பண்ணுறீங்க, அந்த சாட்சிகளை கலைப்பீங்க. உங்கள் கையில் அதிகாரம் போகிறது இல்லையா, அது எப்போ போகணும் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் கூட போய்க்குங்க. இது குற்றம் நிரூபிக்கப்படலாம் போய்க்குங்க. ஆனால் நீங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அதை கலைக்க முயற்சி பண்ணுறீங்க. எனவே தான் விலகி நிற்க சொன்னாங்க. ஒரு அமைச்சரை விலகி நிற்க சொல்கிறதோ இல்லை பதவி விலக சொல்கிறதோ உச்சநீதிமன்றத்துக்கோ நீதிமன்றத்துக்கோ எந்த அதிகாரமும் கிடையாது. அது சட்டமசபை செய்ய வேண்டியது. ஆனால் தார்மீகமாக விலகி நில்லுங்கண்டுச்சு. ஆனால் தார்மீகமாக விலகி நில்லுங்கண்டாங்க உச்சநீதிமன்றம். ஏன்னா அந்த சாட்சிகள் நீங்கள் புரல் சாட்சியாக மாற்றுறீங்க. சரி, அதே தான் ஆதவ அர்ஜுனா பண்ணுறாரு. அவர் மட்டும் கிடையாது, மொத்த அரசாங்கமும் சேர்ந்துக்கிட்டு அந்த கரூரில் இருக்கிற மக்களை போட்டு அந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற மக்கள் இருக்காங்களே அவங்கள ஃபுல்லாக அழுத்தம் உருவாக்குறீங்க, ஒரு பயத்தை உருவாக்குறீங்க. பழிவாங்கல் நடவடிக்கை ஈடுபடுவோம் அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறீங்க. அது திமுகவுக்கு மட்டும் சொல்கிறீங்களா இல்லை மக்களுக்கு சேர்த்து சொல்கிறீங்களா? எனவே இந்த விஷயத்தில் ஆதவ அர்ஜுனா பேசுனது இல்லையா, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதோடு சேர்த்து அவர் அமைச்சரவையில் இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதது. அவர் இருக்கிற வரைக்கும் விஜய் அவர்களும் ஆதவும் சேர்ந்து இந்த கரூர் விவகாரத்தில் ஏற்கனவே எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சா, எல்லா அழுத்தமும் கொடுத்துருக்காங்க. மக்களை எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து பிறல் சாட்சிகளை மாற்ற முடியுமோ தங்களுக்கு எதிராக யார் வராதோ பார்த்துருவாங்க. இந்த ஒட்டுமொத்த விசாரணைக்கு மண்ணோட மண்ணாக போகிறக்காக வேலை வைப்பாங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், இதில் குற்றவாளிகள் ஆளும் தரப்பினரோ இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன்லையோ இல்லை விஜய் தரப்புலையோ இருக்கலாம். ஆனால் அந்த 41 உயிருக்கு பொறுப்பேற்றே ஆகும். அந்த நபர் யார்? இதில் ஒரு முடிவுக்கு வந்தாலும் ஒரு நடிகர், தெலுங்கானா நினைக்கிறேன், அல்லு அர்ஜுனாவை, அவர் கூட்டத்தில் ஒரே ஒரு உயிர் தான் போயிருக்கோம், கைது பண்ணாங்க அன்னைக்கே கைது. இன்னும் சில இடங்கள்லாம் கவனிச்சிருக்கேன், நடிகர்கள் போய் விபத்துக்குள்ளானதில் கைது பண்ணியிருக்காங்க. இவங்க போய் 41 உயிர் ஒருத்தர் கூட கைதாகலை. அது எப்படி? யாரும் பொறுப்பேற்றுக்க மாட்டேன்னா அதை விட மோசம் இல்லையா? இந்த சம்பவம் விபத்தெல்லாம் அல்லவே அல்ல. யாராவது நீங்கள் விபத்து நீங்கள் கடந்து போட முயற்சி பண்ணி அதோட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது. நேரத்துக்கு வந்தாரா விஜய் அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது. அவர் 3 to 7 கொடுத்துதான் எந்த நேரத்தில் வரேன்னு சொல்லணும். கேட்டால் உனக்கு கொடுக்கப்பட்ட டைம் இவருக்குள்ளே வந்துருங்கன்றது, அது எந்த நேரத்தில் வரேன்ற நீ கன்ஃபார்ம் ஆகணும். காலிலேருந்து கூட்டத்தை கூட்டி வச்சுருந்தீங்க, அந்த குற்றச்சாட்டு இருக்கா? இருக்குது. அப்போ ஒரு கூட்டம் கூடுது, அது எவ்வளோ கூட்டம் வருதுன்ற ஒரு எஸ்டிமேஷன் இருக்குன்னா, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னா, அதற்கு மேலே இந்த மாவட்ட செயலை வச்சு கூட்டத்தை கூட்டினாங்க. இந்த குற்றச்சாட்டு இருக்குது. ரோட் ஷோவுக்கு அனுமதியே கிடையாது. அவர் ரோட் ஷோ நடத்திக்கிட்டே உள்ள வர்றாரு. அவர் வரும்போது கூட்டம் பின்னாடியே சேர்ந்து வருது. இதை செய்யறதுக்கு அனுமதியே வாங்காமல் செஞ்சாங்க. இதெல்லாம் என்ன காரணம்? நிறைய கூட்டம் இருக்குமே காட்டணுன்றக்காண்டி. உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய தவறான நடத்தையும் தான் இந்த விபத்துக்கு காரணம். இது மிக முக்கியமான குற்றச்சாட்டு. இது ஏறக்குறைய உண்மையும் கூட. எனவே இது சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு 4 பேர் ஜெயிலுக்குள்ளே போனாலுடைய இனி வர கட்சிகள் இல்லை இனி வர நடிகைகள் ஏதோ ஒரு கூட்டம் கூட்டுறதுனால அவனா ஒழுங்காக நடக்க நினைப்பான். தப்புன்னு தோணும். 41 உயிர் ஒரு கூட்டத்தில் மூச்சு விட முடியாமல் நெருக்கலாக வந்து அது காற்றுக்கு ஏங்கி கொஞ்சம் யோசிச்ச அந்த சூழ்நிலை பாருங்கள். அதில் சின்ன குழந்தைகள் மாடிச்சனா, குழந்தையெல்லாம் நசுங்கி உள்ள மூச்சு விட முடியாமல் திணறி இறந்து போயிருக்கு, மூச்சு கிடைக்காம. இவ்வளோ ஒரு சம்பவத்துக்கு ஒருத்தர் கூட பொறுப்பேற்க மாட்டானா இது அறிவார்ந்த சமூகம்னு சொல்லி தெரியாது. படிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. இதெல்லாம் ஏற்றுக்கிட்டா இதனுடைய விசாரணை தீவிரப்படுத்தணும். இதற்கு சரியான தீர்வு தேவை. அதுக்கு பொறுப்பாளிகள் சிறைக்கு போகணும். ஆனால் அந்த விசாரணை நேர்மையாக நடக்கணும். அதற்கு ஆதவ அர்ஜுனா அந்த பதவியில் இருக்கவே கூடாது.
ஏன்னா அவரே ஓப்பனாக பழி வாங்கலன்னு தெரியாது, அவரே ஓப்பனாக திமுக காரணம் டிக்ளேர் பண்ணிட்டு போகலாம் பார்க்குறாரு. அப்போ விசாரணை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அந்த ஆள் தாழ்மியமாகவே அந்த அமைச்சரவையில் தொடர்றதுக்கு எந்த தகுதியும் கிடையாது.